அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் கணியனின் அன்பான வணக்கம். நாம் யூடியூப் சேனலில் அடிக்கடி நிறைய பேர் கேட்குறது இந்த கடிகார பிரச்சனை கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதுலேயும் ஒரு தம்பி ரொம்ப அதிகமாக கேட்டுக்கிட்டே இருப்பார். எப்போதுமே கடிகார பிரச்சனை போடுங்க போடுங்க அப்படின்னு சொல்லி அவருக்காகவும், அதே மாதிரி நீங்களும் இந்த கடிகார பிரச்சனத்தில் எளிய முறையில் ரொம்ப சுலபமாக எல்லா கேள்விகளுக்கும் பதில் எப்படி சொல்கிறது, எந்த கேள்வி கேட்டாலும் சரி, ஒருத்தர் பெரிய கடினமான கேள்வி ஒருத்தர் கேட்க போகிறாரு அப்படின்னாலும் சரி, அதை ரொம்ப சுலபமாக சொல்கிறதுக்கு கடிகார பிரச்சனை தான் ஈஸியான வேலை. ஒருத்தர் கல்யாணம் ஆகும் எப்போ ஆகும் அப்படின்னு கேட்குறாரு, அதுக்கும் கடிகார பிரச்சனை சொல்ல முடியும். குழந்தை எப்போ பிறக்கும் அப்படின்றதுக்கும் ஈஸியாக கடிகார பிரச்சனை சொல்ல முடியும். ஆக எந்த விதமான கேள்வியாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய கேள்விகளாக இருந்தாலும் சரி, கடிகார பிரச்சனத்தில் ஈஸியாக நம்ம பலன் சொல்லலாம். அதுக்கான தெளிவான விளக்கங்கள் தான் இப்போ நம்ம கொடுக்க போகிறோம். இது ரொம்ப சுருக்கமாகவும் இருக்கும், ரொம்ப ஈஸியாக கற்றுக்கலாம். இப்போ 12 மணிக்கு மேலே 12:01 ஆரம்பித்ததுலேருந்து 1 மணி எழுதி மேச லக்னமாக வச்சுக்கிறோம். காலையாக இருந்தாலும் சரி, இரவாக இருந்தாலும், மத்தியானமாக இருந்தாலும் சரி, இரவாக இருந்தாலும் சரி. அப்போ 1 மணிக்கு மேலே 2 மணி எழுதி ரிஷபம், 3 மணி எழுதி மிதுனம், 4 மணி எழுதி கடகம், 5 மணி எழுதி சிம்மம், 6 மணி எழுதி கன்னி, 7 மணி எழுதி துலாம், 8 மணி எழுதி விருச்சிகம், 9 மணி எழுதி தனுசு, 10 மணி எழுதி மகரம், 11 மணி எழுதி கும்பம், 12 மணி எழுதி மீனம். அப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது இப்போ இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க கட்டத்தை. அதாவது 1 மணினாக்க கரெக்டாக மேசத்தில் இருக்குது அப்படின்னு நம்ம வச்சுக்கணும். 12 மணியாக இருந்தால் மீனத்தில் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கணும். இப்போ காலையில் ஒரு 11 மணின்னு வச்சுக்கிடுவோம். அப்போ எங்கே இருக்கும், முள் மகர கும்பத்தில் இருப்பார். இது நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது எத்தனை மணியோ அந்த ராசி கட்டத்தை அந்த ராசி கட்டம் ராசியாகவோ லக்னமாகவோ பாவிக்கும். சரியா? இப்போ 5 மணி அப்படின்னா சிம்மத்தை எடுத்துக்கணும், 7 மணினா துலாத்தை எடுத்துக்கணும், 9 மணினா தனுசு எடுத்துக்கணும். இதே மாதிரி 12 மணி நேரத்துக்கு நம்ம கட்டத்தை எடுத்துக்கணும். அதே மாதிரி 1 மணிலேருந்து 12 மணி நேரத்துக்கு நம்ம இது எடுத்துக்கிறோம். இரவும் அதே மாதிரி எடுத்துக்க வேண்டியது. ஆக ஒரு கேள்வி ஒருத்தர் கேட்குறாரு. இப்போ அதிகாலை 5 மணி அப்படின்னு வச்சுக்கலாம். 5 மணிக்குனாக்கா நம்ம எடுத்துக்கணும் கரெக்டாக சிம்மத்தை எடுத்துக்கணும். இது ஞாபகம் வச்சுங்க. மாலை 5 மணி அதுக்கு சிம்மத்தை எடுத்துக்கலாம். ரைட்டா? ரொம்ப சுலபமாக அப்படி எடுத்துக்கிறோம். ரைட்டுங்களா? இப்படி எடுத்துக்கிட்டு நம்ம சின்ன முள்ள ராசியாக பாவிக்கணும். சின்ன முள்ள ராசியாக பாவிக்கணும். மேசம் முதல் மீனம் வரை 12 மணி நேரத்துக்கு ஒவ்வொரு கட்டமும் வச்சுக்கணும். பகல் 12 மணி நேரம், இரவு பகல் 12 மணி நேரம். இதில் 1 மணிலேருந்து 12 மணி வரை வச்சுக்கணும். அதுதான் முக்கியமானது. மத்தியானம் 1 மணிக்கு மேலே தான் மேசம் ஆரம்பிக்குது அப்படின்னு வச்சுக்கணும். இரவு 12 மணிக்கு மேலே மேசம் ஆரம்பிக்கும். அப்படி வச்சுக்கணும். ரைட்டா? இப்படி வச்சுக்கிட்டோம். இப்போ சின்ன முள் எந்த கட்டத்தில் இருக்குதோ, அதாவது எந்த நம்பரில் இருக்குதோ, எத்தனை மணிக்கு எந்த நம்பரில் இருக்குன்னு தெரியும் இல்லையா? அதை நம்ம ராசி சக்கரத்தில் லக்னமாக போட்டுக்கிறணும். இப்போ சாயந்தரம் 6 மணி 55 நிமிஷம் அப்படின்னு நம்ம வச்சுக்கிடுவோம். அப்படி வச்சுக்கிற போது அப்போ 6 மணின்னா இங்கே 6 மணிக்கு மேலே என்ன ஆகுது, கன்னியை விட்டு துலாத்துக்கு வந்துடுது. துலாம்னு நமக்கு லக்னம் போட்டுக்கணும். லக்னம் போட்டாச்சா? இதுக்கடுத்து நிமிஷத்தை எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் 5 நிமிஷத்துக்கு ஒரு ராசி சக்கரம் வேற வைக்கணும். சரிங்களா? 5 நிமிஷத்துக்கு ஒரு ராசி சக்கரம். இப்போ 6 மணி 1 நிமிஷத்துக்கு துலாத்துக்கு வந்துடுவார். துலாத்தில் 5 நிமிஷம் நிற்பார். சரியா? அந்த மாதிரி துலாத்தில் 5 நிமிஷம் தருதி நிற்பார். இதுக்கு நம்ம முதல்ல உங்களுக்கு புரிகிற மாதிரி வந்துக்கலாம். மேசத்துக்கு 5 நிமிஷம், ரிஷபத்துக்கு 5 நிமிஷம், மிதுனத்துக்கு 5 நிமிஷம். அப்போ 12 5 60 நிமிஷம் ஆச்சா? அதாவது 6 மணி 5 நிமிஷம்னா 6 மணிக்கு மேலே துலாத்தில் லக்னமாக போட்டுக்கணும். 5 நிமிஷத்தை மேசத்துக்கு லக்னமாக போட்டுக்கணும். ரைட்டா? அதுக்கடுத்து ரிஷபத்தை 5 நிமிஷமாக போட்டுக்கலாம். இது ஒரு முறை. இன்னொரு முறை இருக்குது. இதை கற்றுக்கிட்டிங்கன்னாவே போதும். இப்போ 6 மணி 55 நிமிஷம். அப்போ 55 நிமிஷம்ன்றது எங்கே நிற்கும்? 54 நிமிஷம் 55 நிமிஷம் வருதி கும்பத்தில் இருக்கும். 6 மணிக்கு மேலே போனதுனால துலாத்தில் இருக்கும். சின்ன முழு கும்பத்தில் இருக்கும். 6 மணி 55 நிமிஷம். அப்போ கரெக்டாக 6 மணி 55 நிமிஷம் தருது நம்ம துலாத்துலேயும் கும்பத்துலேயும் நம்ம 6 எடுத்து போட்டுக்கிறோம். அதாவது லக்னம் துலாம்,
ராசி வந்து கும்பம் அப்படி வச்சுக்கோங்க. அப்போ ரொம்ப சுலபமாக நம்ம கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்லலாம். இப்போ ஒருத்தர் வந்து ஒரு திருமணம் ஆகுமா அப்படின்னு கேட்டால் 7ஆம் பாவகம் தானே திருமணம். 7ஆம் பாவத்துக்கு 11ஆம் பாவகம், அதாவது 7ஆம் பாவகம் 11ஆம் பாவம் சம்மந்தப்பட்டால் திருமணம் கட்டாயம் அமையுமா. அப்போ இங்கே துலாத்தில் இருந்து 5வது வீடான இது கும்பத்தில் சின்ன முள் இருக்குது. அப்போ துலாத்துக்கும் சனிக்கும் அதாவது கும்பத்துக்கும் தொடர்பு வர்றதுனால இந்த திருமணம் உறுதியாக நடக்கும் இப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சின்ன முள் இருக்கிறதும் பெரிய முள்ளுக்கும் 6, 8, 12ஆம் வீட்டில் இருந்துச்சுன்னா அந்த காரியம் நடைபெறாதுன்னு சொல்லிடலாம். 1, 5, 9 இருந்தால் அந்த காரியம் நடக்கும்னு சொல்லலாம். 3, 11 இருந்தாலும் நடக்கும்னு சொல்லலாம். 7 இருந்தாலும் ஓரளவுக்கு நடக்கும்னு சொல்லலாம். 4 அதே மாதிரி 4 இருக்கிறது நடக்காதுன்னு சொல்லலாம். 2 இருக்கிறது 2, 12 தான் அதுவும் நடக்காதுன்னு சொல்லிடலாம். சரிங்களா. அப்போ 1, 5, 9, 3, 11 இருந்தால் கட்டாயம் எந்த கேள்வியாக இருந்தாலும் நடைபெறும். மீதி இடங்களில் இருக்கிறது நடைபெறாது அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். தடைகள் ஏற்படும். 7ஆம் இடம் வந்து தடை மட்டும் கொடுக்கும். அதே மாதிரி 4, 8, 4, 6, 8 இதுகெல்லாம் வந்து தடுமாற்றத்துக்கு பின்னாடி ஒரு சில நேரங்கள் நடக்கும். 7ஆம் இடம் வந்து தடைகள் ஏற்படுத்திடும். 2ஆம் இடமும் தடை ஏற்படுத்தும். 12ஆம் இடமும் தடை ஏற்படுத்தும். 6, 8, 4 இது வந்து ஒரு சிறு தடுமாற்றத்துக்கு பின்னாடி நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ஏற்படுத்தும். இப்படி நம்ம எடுத்துக்கலாம். ஆக ஒரு ராசி, அதாவது ராசி சக்கரம் மாறியே கடிகாரத்தை பாவிக்கணும். 1 மணிக்கு மேசம், 2 மணிக்கு ரிஷபம், அதாவது 1 மணினாக மேசம் அப்படின்னு வச்சுக்கணும். அப்போ என்ன கேள்வி கேட்டாலும் சின்ன முள்ளும் பெரிய முள்ளும் 6, அது பெரிய முள்ளுக்கு சின்ன முள்ளுக்கு வந்து பெரிய முள் 3, 6, 8 6, 8, 12 3 இல்லை 6, 8, 12 இருந்தால் அந்த கேள்வி நடைபெறாது. 3, 7, 11 3, 11, 5, 9, 1 இதில் இருந்தால் நடைபெறும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஒரு கேள்வி வந்து குழந்தைய பற்றி இருந்துச்சுனாக்க 1, 5 சம்மந்தப்படும் போது உறுதியாகவும் 9 சம்மந்தப்படும் போது பரவாயில்ல 90% நடைபெறும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது காலங்களை நிர்ணயிக்கிறது. 5ஆம் பாவகத்தில் இருக்கும்போது குழந்தை பாக்கியம் கேட்டுக்கலாம். 7வது ராசி சக்கரத்தில் இருந்துச்சுன்னா, அதாவது 7 மணிக்கு காட்டுச்சுன்னா, அல்லது சின்ன முள் இருக்கிற ராசியிலேருந்து பெரிய முள் இருக்கிற ராசி 7வது ராசியாக இருந்தால் திருமணத்துக்கு கேட்குறாங்க. 10வது ராசியாக இருந்தால் தொழிலுக்கு கேட்குறாங்க. 11வது ராசியாக இருந்தால் லாபத்தை கேட்குறாங்க, அல்லது மூத்த சகோதரனை பற்றி கேட்குறாங்க அப்படின்னு நம்ம நிறைய விஷயங்கள் எடுத்துக்கலாம். பொதுவாக சின்ன முள் எந்த மணிக்கு பின்னாடி எந்த மணிக்கு தொடுதோ அந்த சக்கரத்தை நம் ராசி சக்கரமாக பாவிக்கணும். அதே மாதிரி அந்த பெரிய முள் எந்த மணியை தொடுதோ அதை நிமிஷமாக நம்ம 5 நிமிஷத்துக்கு நம்ம மாறி வர மாதிரி நம்ம எடுத்துக்கிறணும். அல்லது பெரிய முள் எத்தனாவது மணியை காட்டுதோ அத்தனாவது பாவகமாக நம்ம பயன்படுத்திக்கலாம். சரிங்களா. இதை இன்னும் ஒரு சுருக்கமான முறையில் சொல்கிறோம். சின்ன முள்ளும் பெரிய முள்ளும் எந்த நம்பரில் நிற்கிதுன்னு பார்க்கணும். சின்ன முள் நிற்கிற நம்பரில் இருந்து பெரிய முள் நிற்கிற நம்பரை நம்ம ராசி சக்கரமாக பாவிக்கும்போது அந்த பெரிய முள் வந்து சின்ன முள் இருக்கிறதுக்கு மறையக்கூடாது. அப்படின்னா மறைவு ஸ்தானங்கள் நமக்கு ஜாதகத்தில் எப்படி பார்க்குறோம், 6, 8, 12 மறைவு ஸ்தானம். அப்போ இந்த கேள்வி அது நடைபெறாதுன்னு முடிவு பண்ணுறோம். 4, 7, 10 மத்திம பலன்னு எடுத்துக்கலாம். மீதி எல்லாமே நடக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ நீங்கள் இந்த கடிகார மணி பிரசனத்தை இந்த முறையில் முதல்ல பாருங்கள். அடுத்த முறையில் பார்க்குறது எப்படின்றத நான் மீண்டும் சொல்லித்தரேன். நன்றியும் வணக்கங்களும். நன்றி, வணக்கம்.